ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போகிறது டெட்புல் அண்ட் வுல்வேரியன் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். ஸோ மார்வல் யூனிவர்ஸ்லேருந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்க ஒரு படம் தான் அந்த டெட்புல் அண்ட் வுல்வேரியன். இந்த படம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வெளில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷனை எந்த அளவுக்கு செட் பண்ணியிருந்தாங்களோ அதை ஒரு 75 to 65% ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் இருந்தாலுமே படம் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. அதில் நம்ம வழக்கமான டெட்புல் படங்களில் என்னென்ன எதிர்பார்ப்போமோ, அந்த ஃபோர்த் வால் பிரேக் டவுன்ல இருந்து படத்தில் வர ஹியூமர் சென்ஸ் அண்ட் அந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கேமியோ, எக்கச்சக்கமான கேமியோஸ் வந்திருந்தாலுமே எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்துட்டு போயிடுறாங்க. ஒரே ஒரு கேமியோ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டென்ஸாக வந்தது. அதுவுமே சொல்லணும்னா சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்படி எல்லாமே இந்த படத்தில் உள்ளது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு மேலே இந்த படத்தோட கதையை எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, வழக்கமான டெட்புல் படம் மாதிரி தான். எடுத்தோன்னே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடந்துட்டு இருக்கும் போதே ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி படத்தோட ஓப்பனிங்கில் நம்ம லோகன் படத்தில் நம்ம வுல்வரியனை பார்த்தீங்கன்னா புதைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ புதைச்சு வச்ச லோகனோட பாடியை எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல தோண்ட வராரு நம்ம டெட்புல். ஸோ தோண்டி பார்க்கும்போது வெறும் எலும்பு கூடு மட்டும் தான் கிடைக்குது. ஸோ அந்த எலும்பு கூட பார்த்து டிசப்பாயிண்ட் ஆனால் அந்த எலும்பு கூட பேசிட்டு இருக்காப்ல. அப்போது தான் பார்த்தீங்கன்னா டிவி ஏஜென்ட்ஸ்லாம் அங்கே வராங்க. நம்ம டெட்புல் வச்சு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ், சும்மா டெட்புல் பொழந்து கட்டுறாப்ல ஒரு தெறிக்க விட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஓப்பனிங் சீன்ஸ்ல வரும்போது பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அங்கேயே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். அதுலேயுமே நம்ம வுல்வரியனோட கிளாஸை வச்சு நிப்பாட்டிட்டு இருக்கும்போது தான் கதையை ஓப்பன் பண்ணுவாங்க பாருங்க. எப்படி தான் இவங்கெல்லாம் யோசிக்க முடியுதோ, இவங்க தான் பார்த்தீங்கன்னா கதையை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா எப்படி யார் கிரியேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. செம்மையாக இருந்துச்சு அந்த இடமே. ஸோ இதுக்கப்புறம் வர கதைகள் எல்லாமே ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம். ஸோ நம்ம டெட்புலோட உலகம் ரொம்ப அழிவு நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறனால அங்கேருந்து மீட்டு நம்ம டெட்புலை அந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம வுல்வரியனோட ஹெல்ப்பை கேட்குறாப்ல. ஸோ வழக்கம் போட நம்ம வுல்வரியன் இந்த ஹெல்ப்பை பண்ண மாட்டேன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா எப்படி வுல்வரியன் சம்மதிச்சு இவர் ஹெல்ப் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த சீரீஸை மொத்தமாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதில் ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் வாய்டுக்குள்ளே போட்டுருவாங்க. ஒட்டுமொத்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு 75% வாய்டுக்குள்ளே முடிஞ்சிருது. சரி, வாய்டுக்குள்ளே தான் வந்துட்டாங்க, நம்ம லோக்கி வேரியன்ட்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த லோக்கி வேரியன்ட் அதாவது காட் லோக்கி ஆகிறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு டைம்ல தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க போல இருக்கு. ஸோ லோக்கியை தவிர்த்து மித்த எல்லாருமே அந்த வாய்டுக்குள்ளே இருக்கிறாங்க. சொல்லப்போனால் நம்ம மேன்மாஸ் ஆக மாதிரி அந்த வாய்டுக்குள்ளே ஒரு தனி உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம வுல்வரியனும் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம டெட்புலும் எப்படி தப்பிச்சு திருப்பி டிவிக்கு அவங்களோட யூனிவர்ஸை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக எடுத்திருக்க ஒரு படம் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட ஒரு முக்கியமான பாசிட்டிவ்னா கண்டிப்பாக ஹியூமர் சென்ஸ் தான். இந்த வழக்கமான டெட்புல் படங்களில் இந்த காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் அதே காமெடி தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எமோஷன் சீன்ஸில் கூட ஹியூமர்ஸை பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சில இடங்களில் மைனஸாகவும் இருக்குது. அது கிளைமேக்ஸை ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரியான ஒரு சீனு, அந்த சீன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஹியூமர் சென்ஸ் வச்சு விளாண்டுருப்பாங்க. ரெண்டாவதாக இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ப்ளஸ்ன்னு சொன்னாலுமே ஓப்பனிங் சீனில் வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை தவிர்த்து மற்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பெரிய லெவலில் என்டர்டெய்னிங் ஆகலாம் தான் சொல்லுவேன். அதுலேயுமே நம்ம வுல்வரியன் அண்ட் டெட்புல் இவங்க ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல சண்டை போட்டாலுமே அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே சாக மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். அது பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் அது கிரியேட் பண்ணவே இல்லை. இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸாகவும் இருக்காது. அதுவுமே ஒரு சீரியஸ்னஸ் உள்ள ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்காது. ரொம்ப ஃபன்னாக தான் கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு டைமில் மோதிக்கும் போது வுல்வரியன் தான் அதிகமாக பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மைக்கும் சொல்ல போனால் வுல்வரியன் 10 தடவை வெட்டினார் அப்படின்னா 2 தடவை தான் நம்ம டெட்புல் வெட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வுல்வரியனை பயங்கரமான ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல இன்னொரு தடவை பவர்ஃபுல்லாக காமிக்கணும்ல. ஸோ அதுக்காகவே எழுதப்பட்ட ஒரு கேரக்டராக தான் இருக்கும் நம்ம ப்ரொஃபசர் எக்ஸோட தங்கச்சியாக வர நோவா கேரக்டர். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ தோலை போட்டு உரிப்பாங்க, நம்ம வுல்வரியனை பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிறது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வில்லனாக காமிச்சிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போ இந்த படத்தில் இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னா இவங்க 2 ட்ரைலர் கட் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அந்த 2 ட்ரைலர் கட்லையுமே ஸ்பாய்லர் இவங்களே பண்ணிடுறாங்க. ஸோ அதனால அந்த படத்தில் வர முக்கியமான கேரக்டர்ஸ், முக்கியமான அந்த கேமியோ ரோல், முக்கியமான அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் கூட ரிவால்வ் பண்ணிட்டாங்க. அப்படின்னால ஓரளவுக்கு எக்ஸைட்மெண்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா 100% நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. வேற ஏதாவது வழி இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் பண்ணாலுமே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆடியன்ஸை தூண்டுமான்னு தெரியல. ஸோ அதனால 2 ட்ரைலர் போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 ட்ரைலர்லையுமே முக்கியமான சீன்ஸை பார்த்தீங்கன்னா வெளியில் காமிச்சிருந்தாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா 100% கிடைக்க வேண்டிய அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த படத்தில் கண்டிப்பாக பார்க்கும்போது கிடைக்காம போகுது. அதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவ். மற்றபடி வழக்கமான டெட்புல் அண்ட் வுல்வரியன் படத்தை எப்படி எடுத்திருப்பாங்களோ அதே மாதிரியான மேக்கிங், அதே மாதிரியான ப்ரொடக்ஷன் வேல்யூ, பயங்கரமான ஸ்ட்ராங் அண்ட் பயங்கரமான ஹியூமர் சென்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக இந்த டெட்புல் அண்ட் வுல்வரியன் படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்க.